இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நடிகர் கிருஷ்ணா வாட்ஸ்அப் குழுவில் கோட்வேர்டை பயன்படுத்தி போதைப் பொருளை வாங்கியது அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் சினிமா உலகில் அடுத்து சிக்கப்போவது யார் என்ற பரபரப்பு தொற்றியுள்ளது. பில் கொடுங்க, இதுதான் கோட்வேர்ட். இந்த கோட்வேர்டை பயன்படுத்தி பெங்களூரைச் சேர்ந்த கெவின் என்பவரிடம் கொக்கைன் வாங்கியுள்ளார் கிருஷ்ணா. அத்தனையும் வாட்ஸ்அப் பரிமாற்றங்கள்தான். கெவினும் பிரதீப் போல ஒரு போதைப் பொருள் சப்ளையர் தான். பிரசாத் மூலம் ஸ்ரீகாந்த் சிக்கியதைப் போலவே சப்ளையர் கெவின் மூலம் பிடிபட்டிருக்கிறார் கிருஷ்ணா. தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்டாலும் கேரளாவின் படப்பிடிப்பில் இருந்தவரை சம்மன் அனுப்பி வரவைத்தது நுங்கம்பாக்கம் காவல்துறை. கழுகு, யாமிருக்க பயமேன், கற்றது களவு உள்ளிட்ட படங்களில் நடித்த கிருஷ்ணா இயக்குனர் விஷ்ணுவர்தனின் தம்பி. நடிகர் ஸ்ரீகாந்தை போலவே இவருக்கும் போதைப் பொருள் பழக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வாட்ஸ்அப் உரையாடல்களில்தான் கோட்வேர்ட் பற்றி தெரிய வந்தது. அடிக்கடி கிருஷ்ணாவின் மேலாளரின் ஓட்டுநருடன் கிருஷ்ணா தொடர்பில் இருந்துள்ளார். வங்கி பணப்பரிவர்த்தனை வைத்து விசாரணை நடத்திய போது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரியான பிரதீப்பின் கூட்டாளி கெவின் என்பவரோடு கிருஷ்ணா தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கெவினை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பிரதீப்பை போல கெவினும் பெங்களூரிலிருந்து கொக்கைனை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்ததும் ஜிபே ஆதாரங்கள் மூலம் கிருஷ்ணாவின் தொடர்பும் உறுதியானது. போதைப் பொருள் சப்ளையர் கெவின் வீட்டில் சோதனை நடத்தி கொக்கைன், மெத்தபெட்டமைன், MDMA, OG கஞ்சா உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மதுபான கூடத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் அஜய் வாண்டையார், பிரசாத் உள்ளிட்டோரிடையே போதையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 8 நபர்கள் கைது செய்யப்பட்டதுதான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஆரம்ப புள்ளி. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், அஜய் வாண்டையார் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து சிக்கப்போகும் சினிமா பிரபலம் யார் என்ற விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் அன்பரசன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.